இடத்தில் குடியிருந்து வாழ்க்கை நடத்தாமல் நாடோடியாக திரிபவர்களுக்கும், காடு பிரதேசம் சுற்றி அலையும் சுபாவம் உடையவர்களுக்கும், வீடு வாசல் நிலம் தொழில் இல்லாமல் வாழ்பவர்களுக்கும், சமூகத்திற்கும் அரசுக்கும் தொல்லையாய் வாழ்பவர்கள் மீது இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆயிரத்து 897 இந்த சட்டம் அரவாணிகளை கண்காணிக்க கூட நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் காலனிய நிர்வாகத்திற்கு எதிரான இனக்குழு சமூகத்தை அடிமைப்படுத்தவே இச்சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆங்கிலேய அரசு தன் நிர்வாக கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படியாத கள்ளர், மறவர், அகமுடையார்களுக்கும் இச்சட்டத்தை பிரயோகித்தது. ராமநாதபுரம், திருநெல்வேலி ஜில்லாவில் பூலம், ஆப்பநாடு, முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் இந்த ரேகை சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அம்பலக்காரர்களுக்கு ரேகை பதிவு ஆரம்பமாகும் போதே பெரியாற்று நீர்ப்பாசனம் அபிவிருத்திகள் தொடங்கியதால் விவசாயம் வளமானது. விவசாய வேலைகளில் ஈடுபட்ட காரணத்தால் அம்பலக்காரருக்கு இந்த குற்றப் பரம்பரை சட்டம் நடைமுறைப்படவில்லை. ராமநாதபுரம், திருநெல்வேலி ஜில்லாவில் குற்றம் செய்யும் மறவர்களுக்கு மட்டும் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தனர். மேலும் மாவட்டம் திருமங்கம், உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் இச்சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சட்டம் தெற்கில் பிரமலை கள்ளர்களை தவிர வேறு எவருக்கும் இவ்வளவு கொடுமையாக செயல்படுத்தப்படவில்லை. ஆதி முதல் பிரமலை கள்ளர்கள் யாருடைய ஆட்சி அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிந்ததே இல்லை. நாயக்கர் ஆட்சியை கூட அந்நிய ஆட்சி என்றே கருதி தங்களால் சுயமாக ஏற்படுத்திய தன்னரசு ஆட்சி முறையில் வாழ்ந்து வந்தனர். தங்களின் சமூக நடைமுறைக்காக தன்னரசு கள்ளர் நாட்டை 8 நாடுகளாகவும் 24 உப கிராமங்களாகவும் பிரித்து ஆட்சி புரிந்து வந்தனர். ஆயிரத்து 1754 கள்ளர் நாட்டு தலைவர்கள் ஊர் ஒப்பந்தம் செய்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை கட்டமைத்த செய்தியில் இருந்து இவர்களின் சுதேச உணர்வை அறிய முடிகிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏசி பிளிஞ்ச் தயாரித்த அறிக்கையை மேற்பார்வையிட்ட மதுரை மாவட்ட நீதிபதி கினாப் 1914ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி அரசு செயலாளருக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தியால் அதே ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி கீழக்குயில்குடி கள்ளர்கள் மீது முதலில் இச்சட்டம் போடப்பட்டது. ராதாரி சீட்டின் நடமாட்ட கட்டுப்பாட்டை நிர்வாகம் செய்ததில் கீழ்கண்ட புள்ளி விவரங்களால் சில உண்மைகள் புலப்படுகிறது. 1923ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட ராதாரி சீட்டுகளின் மீது பதிவான வழக்குகள் 12,925. போலீஸ் பரிசீலனைக்கு பின் பதிவான வழக்குகள் 3049. புலன் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 12. குற்றவாளிகள் என கண்டறிந்து தண்டிக்கப்பட்டது 53. 15,000 பேர்களை போலீஸ் கண்காணித்து ஓர் ஆண்டுக்கு 33 பேர்களைதான் குற்றவாளிகள் என உறுதி செய்தனர். இந்த புள்ளி விவரங்களிலிருந்து குற்றப் பரம்பரை சட்டத்தின் கொடுமையை அறிய முடிகிறது. குற்றம் செய்தவர்களை மட்டும் கண்காணிக்கும் இச்சட்டம்
ஒட்டுமொத்த கள்ளர் இனத்தவருக்கும் போடப்பட்டு துன்புறுத்தியது வேதனைக்குரிய விஷயமாகும். எந்த கிராமங்களில் அதிகமான குற்றவாளிகள் நடமாடுகிறார்களோ அந்த கிராமத்தில் அனைத்து ஆண்களையும் இச்சட்டத்தால் கொடுமைக்கு உள்ளாக்கினர். உதாரணமாக கீழக்குயில்குடி கிராமத்தில் 321 பேரில் 79 பேர் குற்றம் செய்து தண்டனை பெற்றவர்களாக இருப்பதை காரணம் காட்டி இக்கிராமமே குற்றப் பரம்பரை சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையில்தான் 1915ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் நாள் மேல உரப்பனூருக்கும் அதே ஆண்டு பூசலபுரத்திற்கும் இச்சட்டம் பிரிட்டிஷாரால் மிக மூர்க்கமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1918 ஜூன் 5ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் வாழும் அனைத்து கள்ளர்களையும் குற்றப் பரம்பரையாக அரசு அறிவித்தது. அதன்படி இதனை நிறைவேற்ற மதுரையில் தனி நிர்வாக அமைப்பும் உருவாக்கப்பட்டது. குற்றப் பரம்பரை சட்டத்தின்படி 2 பதிவேடுகள் ஆங்கிலேய அரசால் உருவாக்கி பராமரிக்கப்பட்டு வந்தது. முதல் பதிவேட்டில் குற்றப் பரம்பரை என்று முடிவு செய்யப்பட்டவரின் பெயர், தந்தை பெயர், வயது, தொழில், முகவரி, அங்க அடையாளங்கள் பற்றிய விவரங்கள் மற்றும் ஒவ்வொருவரின் கைரேகையும் பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது பதிவேட்டில் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டன. முதல் பதிவேடு கிராம பஞ்சாயத்தாரால் பராமரிக்கப்பட்டது. இப்பதிவேட்டில் கைரேகையிட்ட ஒருவர் தன் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்ல கிராம பஞ்சாயத்தாரின் அனுமதி பெற வேண்டும்.